ஸோ பகவானுக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம்? சிரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். 9 விதமாக நம்ம வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். புலன்களுக்கும் மனசுக்கு பார்த்தீங்கன்னா செயல்கள் அவசியம். புலன்கள் வந்து செயல்படாம இருக்க முடியாது, மனசும் செயல்படாம இருக்க முடியாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் வழிபாடுன்றது நம்ம புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். கோயில்ல வழிபாடு செய்யலைன்னா நம்ம வந்து மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அருவத்தன்மையில நம்ம வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நம்ம வந்து நாம் உருவம் பெற்றவர்கள், அதே மாதிரி உருவம் பெற்றோர்களோட நாம் வந்து தொடர்பு கொண்டுள்ளோம். நாம் வந்து உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் வந்து நினைக்க முடியாது, செயல்பட முடியாது. உருவம் இருப்பவர்கள் தான் நம்ம வந்து பேச முடியும், பழக முடியும். உருவம் இல்லாதவர்கிட்ட எப்படி நம்ம பேசுறது, பழகிறது?